உனக்கு வந்துருச்சுமா. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? தூங்கிட்டு இருந்தியா? அக்கறை வேண்டாம், பொறுப்பு வேண்டாம். என்னங்க, நான் டாக்டர் தெரிஞ்சுட்டு போட்டுமா? என்னையே கேட்கிறேன். நான் இப்ப உங்க பொறுப்புல தானே இருக்கேன். நீங்க அனுமதி விட்டா தானே போக முடியும். சரி சரி வா, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். வேண்டாங்க, பக்கத்துல பாத்துக்கலாம். சரி வா. என்னடி சொல்றேன்? குழந்தைக்கு அடிபட்டிருக்கா? ஆமாமா, நம்ம சின்னியா தான் டாக்டர் வீட்டு கூட்டு போனாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? குழந்தைக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் வீட்டுல எங்க அக்கா நர்ஸா இருக்காங்க. ஓ, அவங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும். ஆமா, இப்ப குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியலீங்க, போய் பார்த்தாதான் சின்னையா போச்சுக்கு வாருங்களேன். ஓஹோ, ராமைய வந்துட்டாங்க. இன்னும் வரலீங்க. வாங்க மாப்பிள்ள, இது வீடு, மணி 10, நான் அத்தை. ஞாபகம் இருக்குல்ல? என்னது? இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்ட மாதிரியே நடந்துக்கிறீங்களே, அதனாலதான் கேட்டேன். அத்தை கேக்குறாங்க, பதில் சொல்லுங்க. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் முடிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப அத்தை கேட்க போற கேள்விக்கு நீங்க முழிக்க போறீங்க. என்ன அத்தை? சீச்சி சுந்தரி, சும்மா இருங்கிறேன். மாப்பிள்ள, ராத்திரி ஏன் வீட்டுக்கு வரல? வர வர என்கிட்ட எதை கேட்கறதுன்னு உங்களுக்கு தெரியாம போச்சு. எங்களுக்கு தெரியல, அதனாலதான் கேட்கிறோம். பதில் சொல்லிடுங்களேன். எனக்கு 1000 வேலை இருக்கும், அதை கேட்க நீங்க யார்? என்னது? நாங்க யாரா? இதையே இன்னொருத்தர் கேட்டிருந்தா நான் கோர்ட் வரைக்கும் போவேன். அம்மா, நீ பேசாம இருக்க மாட்டே? அவர் இஷ்டத்துக்கு வருவாரு போவாரு. என்ன அவர் ஆம்பளையாச்சே? அதை கேட்கறதுக்கு நீ யாரு, நான் யாரு? உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடந்துக்குவீங்க, அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்ல, அப்படித்தானே? மாப்பிள்ள 1, 2, 3ன்னு சொல்லுவோம், அதுக்குள்ள நீங்க சொல்லிடணும். இல்ல நாங்க சொல்லிடுவோம்னு சொன்னேன். எதுவா இருந்தாலும் சரி, என்னோட தனிப்பட்ட விஷயத்துல நீங்க தலையிடுறது நல்லா இல்ல. உங்க விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க விஷயத்துல தலையிட சொல்றீங்களா? அது அவ்வளவு நல்லா இருக்காது. பேச்சத்தோட நிறுத்த போறீங்களா இல்லையா? உங்க மைனர் விளையாட்டை இன்னையோட நிறுத்த போறீங்களா இல்லையா? இப்படி கேட்டதுனாலதான் என்னோட ஒருத்தி வாழ முடியாம போயிட்டா. அந்த நிலைமை பங்கஜத்துக்கு வரவானா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? கேட்டியாடி பாவி? என்ன வார்த்தை சொல்லிட்டாருன்னு கேட்டியா? இப்படி ஒரு புருஷனுக்கு தேவையா? என் வயசுல கேட்டி வந்து பிறந்தேன். அடி பாவி, உன்னை வரணும். ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஓட்டத்தை முன்னால் தடுத்து நிறுத்த முடியலையா? நீ ஏன் இந்த கொப்பையில உயிரோட இருக்க? உங்களுக்கு அறிவு இருக்கா? வர வர இந்த வீட்டுல நிம்மதி இல்லாம போச்சு. இப்படி கலாட்டாவும் கூச்சலுமா இருந்தா எப்படி குடும்பம் நடத்துறது? இனிமே இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க ஜாக்கிரதை. வா பங்கஜம். தேவி, வாங்க. இனிமே நீங்க அவளை தொடக்கூடாது. அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேணா மாப்பிள்ள மாதிரி பேசுங்க, நடந்துக்குங்க. எதுக்கு எடுத்தாலும் எங்களை நீங்க யாரு நீங்க யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே. இன்னைக்கு நாங்க யாருங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சாகணும். என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. சொல்ல மாட்டாரே, சொல்லாம போயிட்டாரே. அவர் சொல்றாரு, நான் தான் வாங்கணுமா? ஐயோ, அவரு சொல்லாமையே போயிட்டார். நானா என்னங்கிறேன் பண்ணுறேன். பொம்பளைங்க எல்லாம் ஒன்னா வந்திருக்கீங்க. ஏன் வரக்கூடாதா? இல்ல, மரியாதைக்காக கதவு கூட தட்டாம உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, அதனால கேட்டேன். ஏய் கிசுக்குதே, கலக்கிற போட்டு. இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கினது, அழுக்காக்கிறாரு. அத்தையம்மா இங்க வந்தீங்க, மகனை பார்க்கவா இல்ல மருமகனை பார்க்கவா? என் பேத்தியை பார்க்க. சீக்கிரம் குழந்தைய கொண்டு வந்து கொடு. பேத்தி? அதுவும் ஏன் பேத்தி கொண்டு வந்து கொடுன்னு அதிகாரம் வேற. கீதா, ஏன் வீட்டுலதான் ஒரு மருமக இருக்காளே, பெத்து கொடுக்க சொல்றது. ஓடி போனவ புள்ள உங்களுக்கு எதுக்கு? கீதா, என்ன நீ யார் மேலேயே இருக்கிற கோவத்தை எங்க கிட்ட ஏன் காமிக்கிற? குழந்தையை தூக்கிட்டு வா, நாங்க ஆசையோட வந்திருக்கிறோம். உங்க ஆசைக்கெல்லாம் வளைஞ்சு கொடுத்துதா நான் இப்ப சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். போதுமா, உங்க புருஷன் முண்டாடி சண்டையில குழந்தைய பழி வாங்கிடாதீங்க. அடிபட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சீக்கிரம் குழந்தையை கொண்டு வா. அவளை பார்க்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். அத்தை, உங்க மகன் கல்யாணத்துக்கு நாங்க 2 பேரும் வருவோம், அப்ப பாத்துக்கோங்க. கீதா, பெரியவங்க இவ்வளவு சொல்றப்போ முடியாதுன்னு சொல்லாத. குழந்தைய கொண்டு வந்து கொடுத்துடுமா. வாமா வனஜா, இப்ப புத்தி சொல்றியா? போட்டோவை காட்டின அன்னைக்கே நீ உண்மையை சொல்லிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? முடிவா நீ என்னதான் சொல்ற? நீங்க என்ன விட வயசுல பெரியவங்க, ஒரு தடவை சொன்ன புரிஞ்சுக்கணும். என் குழந்தைகிட்ட அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் உங்களுக்குள்ள உங்க மகனுக்கும் இல்ல. கீதா, என் பேத்திய மட்டும் இல்ல, உன்னையே இங்க இருந்து தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு வழி தெரியும். நான் வர்றேன்.
வாங்க சார், ஏன் இப்படி ஓடியாருங்க? உனக்கே நல்லா இருக்கா? என்ன கூர்கான்னா கேட்ல தான் இருக்கணும், பங்கஜம்னா சின்ன வீட்டுல தான் இருக்கணும். அவன் எப்படி இந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம்? பார்லிமெண்ட்டுக்குள்ள 3 சீட் ஆடுவியா? ஒரு முறை வேண்டாம். அதனால என்ன ஆச்சு இப்போ? இனி என்ன ஆகணும்? உன்னால உன் குடும்பத்துக்கு நல்ல பேரும் வர முடியல, நல்ல மருமகளும் வர முடியல, கடைசியில உன் சந்ததியும் வர முடியாம போச்சு. என்ன சார் சொல்றீங்க? ராமநாதன் உன் குழந்தைய கீதா யாருக்கோ தத்து கொடுக்க போறாளாம். நாளைக்கு அவ வீட்டுல விசேஷமா. இந்த பாரு, வேற லாயரை வச்சு உன் கேஸ முடிச்சுக்கோ. இனி இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். சார், சார். ராமு, உடனே குழந்தையை கொண்டு வந்து என்கிட்ட கொடு. அம்மா, ராமு, உன்னை நான் யாருக்காவது தத்து கொடுத்திருந்தா இன்னைக்கு நீ அனாதை. இந்த நிலைமை நீ பெற்ற குழந்தைக்கு வரணுமா? என் பேத்திக்கு வரலாமா? என்னம்மா செய்ய சொல்றீங்க? ராமு, என்ன நீ அம்மான்னு மதிக்கிறது உண்மையா இருந்தா உடனே என் பேத்தியை கொண்டு வந்து என்கிட்ட கொடு. இல்ல ஆயான நீ நிச்சயம் பண்ணியிருந்தா இனிமே என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. என்னடா செய்ய போறேன்? வரம்மா. நீங்க சொன்ன மாதிரி டைப் பண்ணி வச்சிருக்கேன். சரியா இருக்கான்னு படிச்சு பாத்துங்க. படிச்சு பாக்குற என்னத்த பேனா கொடுங்க, நம்ம கையெழுத்து போடு. கையெழுத்து போறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம், உங்க வாழ்க்கை பிரச்சனை. அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இன்னமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. கீதா குழந்தைய தத்து கொடுக்க போறான்னு தெரிஞ்ச உடனேயே மாப்பிள்ளைக்கு புள்ள மேல திடீர்னு பாசம் வந்துருச்சு. அவரை விட அவங்க அம்மா ஒத்த காலில் நிக்குது, பேர பிள்ளை எப்படியாவது வீடு வந்து சேரணும்னு. போற போக்க பார்த்தா புருஷனும் பொண்டாட்டி ஒண்ணு சேர்ந்துருவாங்க போல இருக்க. அதுக்காக தான் நான் இந்த முடிவுக்கு வந்தோம். இத்தனை நாளா நான் சம்பாரிச்ச பணம் இதுக்காவது பயன்படும். அம்மா, நீ பேசாம இருக்க மாட்டே? நீ சும்மா இருடா பேபி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போடு கையெழுத்த. போடுங்கிற எங்க பேனா? பேனா பேனா இந்த போடு. நிறுத்தப்பா. என்ன மிஸ்டர் ராமநாதன், வண்டி பிரேக் டவுனும்? ஆமா. நீங்க எந்த நேரத்துல? செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வரோம். ஓஹோ. வண்டிக்குள்ள குழந்தை உங்களுதா? தலையில கட்டு வேற போட்டுருக்கு. ஆமா, குழந்தைய எங்க கொண்டு போறீங்க? ஒண்ணும் இல்ல, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட கூட்டு போயிட்டு வரேன். என்ன சார், நாளன்னைக்கு கோர்ட்ல உங்க கேஸ் இருக்கு. இன்னைக்கு என்னடா குழந்தைய தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கல, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கேஸ் நல்லபடியா நடக்கும். நீங்க புறப்படுங்க, நீங்க புறப்படுங்க. ராத்திரி போனவன் பொழுது விடிஞ்சு போச்சு, இன்னும் வீட்டுக்கு வரலையே. ஒருவேளை கீதா குழந்தையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருப்பாளோ? அதோ வந்துட்டாங்கம்மா. ராமு, குழந்தை எங்க? குழந்தையை தேடி அலைஞ்சிட்டு தாமா வரேன். என்னப்பா சொல்ற? குழந்தையை எடுத்துட்டு வந்தேன். வர்ற வழியில எப்படி பறிமுடுத்தேன்னு எனக்கே தெரியலம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. பெற்றவளுக்கு தெரியாம குழந்தைய திருடிட்டு வந்ததும் இல்லாம நல்லவர் மாதிரி வேஷம் போடுறீங்களா? திருடிட்டு வந்துட்டானா? பார்த்ததுக்கு சாட்சி நாங்க இருக்கோம். அவர் கார்ல குழந்தை இருந்தது, ஆனா கீதா இல்ல. இதுக்கு பேரு திருட்டு இல்லாம வேற என்னவா? சீக்கிரம் சொல்லுங்க, குழந்தை எங்க, குழந்தைங்கன்னு ரொம்ப அக்கறையோட கேட்டீங்களே, இதுக்கு தானா? கீதா, குழந்தையை நான் எடுத்துட்டு வந்தது உண்மை, ஆனா அது காணா போனதுக்கு நான் காரணம் இல்லை. அந்த குழந்தை பிறந்ததுக்கே நீங்க காரணம் இல்லைன்னு சொன்னவராச்சே, உங்களுக்கு கை விரிக்க தெரியாது. ஐயோ, நான் சொல்றேன் நம்பு கீதா. நீங்க யாருக்கு வேணா சாரி கட்டுங்க, நானும் என் குழந்தைய குறுக்க நிக்க மாட்டோம். சொல்லுங்க, என் குழந்தை எங்க? உயிரோட இருக்கா இல்ல கொன்னுட்டீங்களா? ஏண்டா, அந்த குழந்தை உன் கல்யாணத்துக்கு தடையா வந்துருமோன்னு பயந்து அந்த குழந்தையை இல்லாம பண்ணிட்டியா? சொல்லுடா, சொல்லு. சொல்லுங்க. கேட்டீங்களா மாப்பிள்ளை? நீங்க பண்ண தப்புக்கு எல்லாரும் எங்களை பழி சுமத்துற மாதிரி பண்ணிட்டீங்களே, இந்த பாவத்தையும் நாங்க சமைக்கணுமா? உங்க இஷ்டத்துக்கு கட்டுப்பட்டு தானே நாங்க இங்க வந்தோம். நாங்களா ஒண்ணு வரலையே. வேணும்னா நாங்க இப்பவே வெளியில போயிடுறோம். தயவு செஞ்சு குழந்தை உயிரோட இருந்தா கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஏன் பேசாம நிக்கிறீங்க? என் குழந்தை உயிரோட இருக்கா இல்லையா? சொல்லுங்க. சொல்லுடா, சொல்லு. சொல்லுங்க மாப்பிள்ளை. சொல்லுங்க. நான் கொலைகாரம் இல்லை, எனக்கு இதே இருக்கு. பழிபாவத்திலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த வாக்குமூலத்தை கொடுக்கிறேன். மனசாட்சி உள்ள தகப்பனுங்கிற முறையில் சொல்றேன். என் சொந்த ரத்தம், எனக்கு பிறந்த ஜீவன். அதை ஒழிச்சு கட்டிட்டு வாழணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. குழந்தை காணாம போச்சுங்கிறதா உண்மை. வெரி குட் ஆக்டிங் மிஸ்டர் ராமநாதன்.
அன்னைக்கு என்னடானா மனசு மாறிட்டேன் திருந்துட்டேன்னு சொல்லி கீதாவை ஏமாத்துனீங்க. இன்னைக்கு குழந்தை பாசம் வாஞ்சேன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்த பாக்குறீங்க. ஏன் குழந்தை கிடைக்கவே கிடைக்காதுங்க நம்பிக்கை இல்ல? இது எங்க குடும்ப விஷயம், இதுல நீங்க தலையிடாதீங்க. மிஸ்டர் ராமநாதன், உங்க குடும்ப விவகாரத்துல தலையிடுங்கிறதுக்காகவே நான் போட்ட வேஷம் தான் இந்த சுப்பரா வேஷம். நீங்க நடிச்ச என் தங்கச்சி ஏமாத்துறீங்க. நீங்க திருந்தணுங்கிறதுக்காக என் தங்கச்சி ஒரு நாடகம் போட்டா அதை நானும் பங்கெடுத்துக்கிட்டேன். ஆல்ரைட், இனிமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற தவிர வேற வழியே இல்லை. கம் ஆன் கீதா.